வணக்கம் நண்பர்களே. கிராமங்கள்ல ஒரு கால்காணி நிலமும் 2 மாடு இருந்தா போதும் பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு 20லிருந்து ஒரு 30 சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா போதும். அதுல இந்த மாரி கடலை தோட்டம் போட்டு, அது மூலியமா வரக்கூடிய உணவுப் பொருட்கள வச்சு கிராமங்கள்ல வந்து வாழறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த கடலை தோட்டத்துல வெறும் வேர்க்கடலை மட்டும் இல்லாம, ஊடுபயிரா வந்து நெறைய பயிர்கள வச்சு மக்கள் வந்து வளர்க்குறாங்க கிராமங்கள்ல. அ வேர்க்கடலை, உளுந்து, காராமணி, பச்சைப்பயிறு இந்த மாரியான பயிர்கள்லாம் போட்டு வ ஊடுபயிரா வந்து போட்டு வளர்க்கறத நம்ம பார்க்க முடியும். ஒரு வருஷத்துக்கு தேவையான கடலை, உளுந்து, காராமணி இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு தோட்டத்துலருந்து நம்ம எடுத்துக்கலாம். வைகாசி மாதத்துல கடைசியா வந்து பெய்யக்கூடிய மழைய நம்பி மக்கள் வந்து தங்களுடைய விதைப்ப வந்து விதைச்சு, மானாவாரியா இந்த கலக்காவ வந்து வளர்க்குறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஊடுபயிர்கள் இருக்கிறது தானா வளர்ந்த களைச்செடி வளர்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, களை வெட்டாம விட்டுட்டோம் அப்டின்னா, அதுல ஏராளமான களைச்செடிகள் வருது. அது நாம களைச்செடின்னு இந்த காலத்துல நம்ம சொல்றோம். ஆனா அது களைச்செடி கிடையாது. அதுதான் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்த கீரை வகைகள்னு சொல்றோம். சரியா? இது களை வெட்டுன இடத்துல பாருங்க, எந்த விதமான களைச்செடியோ அல்லது கீரைகளோ எதுவும் இல்லாததா இருக்கிறத பார்க்க முடியும். அதுவே பக்கத்துல இருக்கிறது களை வெட்டாம விட்ட இடம். ஏன் களை வெட்டல அப்டின்னா, தொடர்ச்சியா மழை பெஞ்சுட்டே இருந்ததால களை வெட்ட முடியல. அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான களைச்செடிகளும், புற்களும் வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாரியான கலக்கா தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த களைச்செடிகள நம்பி தான் வந்து காலத்துல மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா காராமணி செடிகள வந்து நாம இந்த மாரி வரிசையா கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு லைன் மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்டின்னா, அதிலிருந்து வர காராமணிய எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, காராமணி வடை, காராமணியில போட்டு சாம்பார் இந்த மாரிலாம் வச்சு அந்த காலத்துல வந்து சாப்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க இடைவெளி விட்டு பச்சை பயிர நம்ம விதைச்சுட்டோம் அப்டின்னா, அதுலருந்து வரக்கூடிய பச்சை பயிர வந்து மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஊடுபயிரா வளர்த்து தான் நம்ம வந்து வாழ்க்கைய நடத்திட்டு வராங்க. பச்சை பயிர பொறுத்தவரையிலும் ரொம்பவே சத்து மிகுந்த ஒரு செடி. இப்ப இப்ப நவ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர்ல வந்து மொளக்கட்டி அத வந்து சாப்பிடுறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. பச்சை பயிர்ல வந்து அடை செஞ்சு சாப்பிடுறது. ஏன்னா, அ அந்த மாரியான விஷயங்கள்லாம் வருது. பச்சை பயிர பொறுத்தவரையிலும் என்னன்னா, அது பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்துல தான் இருக்கும். பச்சல கலந்த ஒரு மஞ்சள் நிறத்துல தான் அது பூவெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அ பழு பழுத்து அது கருப்பு நிறமா வந்து மாறி காஞ்சதுக்கு அப்புறமா, உள்ள வந்து பச்சை நிறத்துல பருப்பு இருக்கும். அந்த பருப்பு தான் எடுத்து நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி களை வெட்டாத இடத்துல நெறைய கீரை வகைகள் வந்து இருக்கும். குறிப்பா இங்க பார்த்தீங்கன்னா, சிறுகீரை வந்து ஒரு செடி தப்பா மொளச்சிருக்கு. அது விதைக்காக நம்ம வந்து விட்டுருக்கோம். அதுலருந்து விதை எடுத்து நம்ம வளர்த்துக்கலாம். சரி, இது வந்து முத்தி போனது. இத நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. விதைகள்லாம் நெறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து அப்படியே போனீங்கன்னா, அதே நெறைய களைச்செடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து சாரணக்கீரைன்னு சொல்லுவோம். இந்த சாரண வந்து பருப்பு போட்டு கடைஞ்சு அந்த காலத்துல மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து தானாகவே ஊடுபயிரா எந்தவித பராமரிப்பும் இல்லாம நடுவுல வந்து வளரும். இப்போ களை வெட்டும்போது ஆள்கள்லாம் வந்து போகும்போது, களை வெட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய கீரைகள்லாம் பறிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த களைய வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது, அந்த ஈவினிங்ல அந்த கீரைய வந்து சமைச்சு மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலக்கா செடிலாம் பெருசா வளர்ந்து, இத வந்து டாமினேட் பண்ணி, அது வந்து கலக்கா வந்து குடுக்குறத பார்க்க முடியும். வரப்பு ஓரங்கள்ல இந்த மாரி பொன்னாங்கண்ணி கீரைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விதை எதுவும் போடுறது கிடையாது. தானா வந்து மழை பெஞ்சதுன்னா, மழைக்காலங்கள்ல இது விதை விழுந்து, மொளச்சு கீரையா வந்திருக்கும். கோடை காலங்கள்ல இருக்கிற இடமே தெரியாது. காஞ்சு போய் ஃபுல்லா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் எப்படி தான் முளைக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மக்கள் வந்து சாப்பிடுறத நம்ம பார்க்க முடியும். எந்த விதமான இப்ப தான் வந்து சிறுகீரை தோட்டம், அரைக்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் விதைச்சு மக்கள் வந்து அத வந்து நம்ம காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறோம். ஆனா, அந்த காலத்துல கீரைகள்னு தனியா எதுவும் வளர்க்கறது கிடையாது. இந்த மாரி வரப்பு ஓரங்கள்ல, வேலிகள்ல இருக்கக்கூடிய கீரைகள தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன கால்காணி நிலத்துல தற்சாய்பு முறையில கிராமத்துல வாழுறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன்.